கன்னி ராசி பலன் 28/1/2025 முதல் 31/5/2025 வரை மீன ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் சேர்க்கையும் இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும். கன்னி ராசி பலன். அருவாய் உருவாகி ஆதி அந்தம் ஆகி நின்ற குருவாக வந்து என்னை ஆட்கொண்ட சிவனே, அஞ்செழுத்து நெஞ்செழுத்தி அவ்வெழுத்தை அறிந்தபின் அஞ்செழுத்தும் அவ்வின் வண்ணம் ஆனதே சிவாயமே. எல்லா மக்களும் இறைவனின் குழந்தைகளே. ஏழை எளியவர் இயலாதவர்க்கு தன்னால் இயன்ற உதவியை செய்தாலே ஆன்மாவாகிய இறைவன் உனக்கு தெரிய தொடங்குவார். ஆன்மா வேறு, சிவன் வேறு அல்ல. பின்பு என்ன வேண்டுமோ அது தானாகவே கிடைக்க ஆரம்பித்துவிடும் என்று கூறியவர் யார் தெரியுமா? அவர்தான் சுவாமி விவேகானந்தர். இவர் கன்னிராசியில் தான் பிறந்தார். மனிதனாக பிறந்த நீ இறை சக்தியை வளர்த்துக்கொள், திறமையை வளர்த்துக்கொள். ராசிகளில் நல்ல ராசி கன்னிராசி. கடன் வாங்கும் ராசி என்று சொல்கிறார்கள். உலகில் உள்ளோர் அனைவருமே கடன்காரர்கள்தான். கடன் வாங்காமல் நீ பிறருக்கு கொடுக்கும் அளவு வளர்ந்துவிடு. தவறாக வழிநடத்துபவர் பின்னே செல்லாதே. உனக்குள் அரிய சக்தி இருக்கிறது. யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற அந்திர பேச்சு உன்னுள் இருக்கிறது. அனுபவம் பழமை, அனுபவம் புதுமை இரண்டையும் உங்கள் வசம் வைத்துள்ளவர்கள் நீங்கள்தான். வெகு சீக்கிரம் முன்னேற வேண்டும் என்ற பேர் அவா இருக்கும். அவசரப்படாமல் உங்கள் தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். பிரச்சனை ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் அதை தீர்க்கும் சக்தி உங்களிடம் நிறைய இருக்கிறது. உங்களால் விஞ்ஞானியாகவும் முடியும், மெஞ்ஞானியாகவும் முடியும். அறிவு அறிவு ஏராளம் ஏராளம். 7ஆம் இடமான மீனராசியில் சூரிய பகவான் வரும் காலம் கணவன் மனைவி பிரிவு. காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சில சமயம் மனம், பணம் பிரச்சனை தோன்றி பின்பு மாறும். வேலையில் மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு தோன்றலாம், அல்லது நீங்களே வேலை மாற எண்ணலாம். அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏனென்றால் சூரிய பகவான் இருப்பது சுபர் வீடு ஆகும். சுபர் வீட்டில் செல்லும் கிரகங்கள் முடிவில் உங்களுக்கு சாதகமாகவே அமைத்து தருவார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் காரியத்தை செவ்வனே ஆற்றுங்கள். 7ஆம் இடமான மீனராசியில் சந்திர பகவான் செல்லும் காலம் மனைவிக்கு வேலை கிடைக்கும். மனைவி வெளிநாட்டில் வேலை செய்யும் யோகம் உண்டாகும். மனைவி உங்களுக்கு துணையாக மாறுவார்கள். 7இல் புத பகவான் மீனராசியில் கணவன் மனைவி பிரிவு தொடரும். உங்கள் பாதையில் வரும் சிக்கல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மறையும். 7இல் சுக்கிர பகவான் மீனராசியில் மனைவிக்கு யோகம் அடிக்கப் போகிறது. புதிய நகரம், புதிய இடம் வசிக்கும் யோகம் தரும். மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை கிட்டும். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவராக இருந்தால் குடியுரிமை கிட்டும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம்தான், உங்கள் மனைவி பக்கமும் தான். 7இல் சனி பகவான் மீன வீட்டில்
அதன் அதிபதி உச்சம் அடையும் நேரம். எதிர்கால முன்னேற்றம் கருதி உயர் படிப்புக்காகவோ சம்பள உயர்விற்காகவோ கணவன் மனைவி சேர்வதற்காகவோ செய்யும் முயற்சி வெற்றியடையும். தொழில் மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம் தோன்றும். அவரவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அது அமையும். 7 மீனராசியில் ராகு பகவான். தொழிலில் மாற்றம் வரும். மாற்றத்தை பார்த்து பயம் கொள்ளக்கூடாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லாமே மாறித்தான் ஆக வேண்டும். கணவன் மனைவி பிரிவு தொடர்ந்து கொண்டிருப்பது ராகு பகவான் செயல்தான். ராகு பகவான் குடும்பத்திற்கு 6ஆம் இடத்திற்கு வரும் காலம் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக மாற்றித் தருவார். 7ஆம் இடமாக குரு பகவான் மீன வீடான வீட்டை கேது பகவான் பார்ப்பதால் கும்ப வீடான 6ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வரும் காலம் உங்களுக்கு சாதகமாக நல்ல முடிவாக மாற்றித் தருவார். 7ஆம் இடமான குரு பகவான் வீடான மீன வீட்டை கேது பகவான் பார்ப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை உணர வைப்பார். விட்டு கொடுப்பதில் சந்தோஷம் இருப்பதை உணரும் காலம். யாருக்கு யார் அடங்கி போவது கண்ணா என்று நினைத்த உங்கள் மனைவியும் மாறுவார்கள். நீங்கள் உங்கள் திறமையை காட்டும் நேரம் இதுதான். நவக்கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன்வந்து விட்டார்கள். இதுவரை உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கண்ணீரெல்லாம் புன்னகையாக மாறும் காலம் வந்துவிட்டது. இதுவரை இருந்து வந்த தேவையற்ற மனக்குழப்பங்கள் அனைத்தும் மாறும் காலம் இதுவே. இதுவரை உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் உங்களுக்கு உதவப் போகிறார்கள். பொன்னான வாய்ப்பு வரப்போகிறது. இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. எதுவும் உடனே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். சனி பகவான் கெடுதல்தான் செய்வார் என்று கூறுகிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை. கன்னி ராசிக்கு சனி பகவான் தான் யோகத்தை செய்யக்கூடியவர். சனி பகவான் கொடுத்தால் எவர் தடுப்பார்? வரும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். பயன்படுத்தி முன்னேற்றம் காணுங்கள். பணம் குவியும் நேரம் வந்துவிட்டது. சிலருக்கு வெளிநாட்டில் இல்லம் அமையும். அல்லது தாய் நாட்டில் வேலை செய்பவராக இருந்தால் தாய் நாட்டிலேயே இல்லம் அமையும். அவர் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறும். எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள பழகுங்கள். அரசியலில் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்கு உயர் பதவி கிட்டப் போகிறது. நவீன வசதிகளுடன் கூடிய அழகுமிகும் சொகுசு கார்கள் சொந்தம் ஆகப் போகிறது. குபேர வாழ்க்கை வாழ உதவி செய்யப் போகிறார்கள் நவக்கிரகங்கள். எதிர்காலம் பற்றிய பயம் ஜெயமாக மாறும். எதையும் செய்வதற்கு முன்பு அதற்கான திட்டத்தை யோசித்து பின் செயலாக்குங்கள். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று நடந்த காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. வாழ்நாளில் இதுவரை நினைக்காத புது நாள் வரத் தொடங்கிவிட்டது. புத பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்று சேரும் நேரம் முதல் லட்சுமி கடாட்சம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள். இதுவரை திருமணம் ஆகாது இருந்தவர்களுக்கு நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, வராமல் வந்த தேவி, அதாவது தேவியை போன்ற நற்குணம் படைத்த மனைவி கிடைக்கப் போகிறார்கள். நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதி நிலவப் போகிறது. சொல்வது குறைவு, செய்வது அதிகம். செயல் புயலாக மாறு. நாளைய தினம் வெற்றி மாலை கழுத்தை அலங்கரிக்கப் போகிறது.
வேலையைக் கண்டு பயப்படாதே. இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான். அதற்கான அற்புதமான வாழ்க்கை அமையப் போகிறது. ரசித்து ரசித்து வாழப் பழகு. பணம் இருந்தால், மனம் இருந்தால் எல்லாம் உங்கள் வசமாகும். இது நிஜமே. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போதும் முழுமையாக அந்த காரியத்திலே ஈடுபாடு வேண்டும். அதனால் ஆளுமை அதிகரிக்கும். சிலருக்கு இரகசியங்களை கண்டறியும் வேலை கிட்டும். என்ன தொழில் செய்கிறீர்களோ அது சம்பந்தமான விஷயத்தில் புதிய கண்டுபிடிப்பை ஆற்றப் போகிறீர்கள். உங்கள் மதிப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். தன்னம்பிக்கையை மனதிலே விதைத்துவிடு. வசதியாக வாழ பணம் மட்டும் போதும். நிம்மதியாக வாழ நல்ல எண்ணமும் நல்ல உறவும் நல்ல நட்பும் வேண்டும். வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். சரியான கேள்வி கேட்பவனே அறிவாளி. நான் சொல்வதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய பழகுங்கள். அன்பின் ஊற்றே அறமாய் விரிகிறது. அன்பின்றி அறமில்லை, இன்பமில்லை. மாசற்ற தூய உண்மை இன்பமே சிவமாகும். ஏழில் சனி வரும் காலம் துன்பம் தருவார் என்றெல்லாம் சொல்வார்கள். பயப்பட தேவையில்லை. சனி நின்ற வீட்டின் அதிபதி சுவர் வீட்டில் செல்வதால் உச்சம் அடையப் போவதால் வேப்பமர உச்சியில் பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க. அவர் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. இதை அவர்களுக்கு சாதகமாக கூறலாம். பயத்தை விடுத்து உங்களுக்கு தெரிந்த வேலையை கவனமுடன் செய். வெற்றி நிச்சயம். பிறரை அறிந்தவன் கெட்டிக்காரன். தன்னை அறிந்தவன் எவனோ அவனே சித்தன். ஹனுமன் காயத்ரி மூலமந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹரிமர்க்கட மர்க்கடாய வம் 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 சர்வஜனம் மே வஷ்யாகர்ஷணம் குரு குரு வௌஷட் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தினம் 108 முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்.